ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் எந்த டாபிக் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, குறில் நெடில் வேறுபாடுகள். சரியா, அந்த டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா, கட்டு அப்படின்னா ஒன்று சேர்த்தல், காட்டு அப்படின்னா காண்பித்தல், இதோட பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருந்தோம். அது பார்த்திங்கன்னா பார்ட் 1 வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். சரியா, அதோட கண்டினியூட்டி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா, ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது, ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கிட்ட இருக்குது, அதனால் ஸ்ப்ளிட் பண்ணியே போடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி போடுறோம். சரியா, சரி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்போ பாருங்கள், கட்டு அப்படின்னா ஒன்று சேர்த்தல், காட்டு அப்படின்னா காண்பித்தல். அடுத்தது பாருங்கள், கடை. கடை அப்படின்னா முடிவு, அங்காடி, இடம், இறுதி, கடைதல், வாயில், கீழ்மை, தாழ்ந்த நிலை, புறம், கடைக்கண். இது எல்லாமே கடை அப்படின்ற ஒரு மீனிங்கில் வரும். நம்ம பார்த்துருப்போம், கடை அப்படின்னா இறுதின்னு பார்த்துருப்போம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. கடை அப்படின்னா கடைசி அப்படின்னு கூட ஒரு மீனிங் இருக்குது. ஓகேவா, கடைசி. கடைசி அப்படின்னா என்ன, அது லாஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல இங்கிலீஷில், அது. சரியா, அடுத்தது பாருங்கள், காடை. காடைனா ஒரு பறவையை குறிக்கிறது. அதே மாதிரி காடை கண்ணி என்னும் ஒரு பயிரை கூட குறிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலப்பகுதி. ஓகேவா, அப்போ காடைனா என்னென்ன, ஒரு பறவை, காடை கண்ணி என்னும் பயிர், நிலப்பகுதி. அடுத்தது கனகம். கனகம் அப்படின்னா பொண்ணு, நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம். ஆனால் இன்னொரு பொருள் இருக்குது, என்னென்னா மீன் கொத்தி. ஓகேவா, கனகம்னா என்ன, பொன், மீன் கொத்தி. அடுத்தது கானகம். கானகம்னா காடு. ஓகேவா, காட்டை குறிக்கும் வேறு பெயர்களில் இது இருக்கும். கானகம் அப்படின்னா காடு. அடுத்தது கங்கை. கங்கை அப்படின்னா புண்ணிய நதி, இல்லை புண்ணிய ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. காங்கை அப்படின்னா வெப்பம். ஓகேவா, பாருங்கள், குறிலாக இருந்துச்சு அப்படின்னா புண்ணிய ஆறு, நெடிலாக இருந்தது அப்படின்னா வெப்பம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கஞ்சி. கஞ்சி அப்படின்னா சோற்றில், நம்ம சாப்பாட்டில் வரக்கூடிய அந்த வடி நீரை சொல்லுவோம் கஞ்சி அப்படின்னு. அடுத்தது காஞ்சி. காஞ்சி அப்படின்னா ஒரு ஊர், காஞ்சிபுரம், இல்லை அப்படின்னா பெருமையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். காஞ்சி அப்படின்னா அறிவுன்னு இன்னொரு பெயர் இருக்குது. ஓகேவா, பாருங்கள், காஞ்சி அப்படின்னா காஞ்சிபுரம், பெருமை, அறிவு. அடுத்தது கயம். கயம் அப்படின்னா நீர்நிலை, நம்ம ஸ்கூல் புக்லேயே படிச்சிருப்போம். காயம் அப்படின்னா வடு, இல்லைன்னா புண். ஓகேவா, புண் அப்படின்னு அர்த்தமா. ஓகேவா, அடுத்தது பாருங்கள், கரம். கரம்னா கை, வரி, கிரணம், ஒளி, ஒரு வகை எழுத்து சாரியை. அடுத்தது யானை, தும்பிக்கை. அடுத்து பார்த்திங்கன்னா கழுதை. ஓகேவா, யானையோட தும்பிக்கை. கரம்ன்றது யானையோட தும்பிக்கையையும் குறிக்கும். அதே மாதிரி கை அப்படின்னாலும் கரம் தான். வரி, கிரணம், ஒளி, ஒரு வகை எழுத்து சாரியை, நம்ம அந்த எழுத்து சாரியையும் சொல்லியிருப்போம் அந்த கரம்னு. அடுத்தது யானையோட தும்பிக்கை. அடுத்தது கழுதை. சரியா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது காரம். கரம் பார்த்தாச்சு, இப்போ காரம். காரம் அப்படின்னா உரைப்பு, காரத்தன்மை, கடுமை, கூர்மை, தீவிரம், காரப்பொருள், ஒரு வகை உப்பு. சரியா, என்னென்னது, உரைப்பு, காரத்தன்மை, கடுமை, கூர்மை, தீவிரம், காரப்பொருள், ஒரு வகை உப்பு. அடுத்தது கதை. கதை அப்படின்னா வரலாறு, பெருங்கதை, புராணம். சரியா, பார்த்து வச்சுக்கோங்க. கதைனா வரலாறு, பெருங்கதை, புராணம். காதை. காதை அப்படின்னா சொல், இல்லை அப்படின்னா பகுதி. சரியா, காதைனா ஒரு உட்பிரிவு அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். சரியா, என்னது, உட்பிரிவு. 30 காதைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலையில் 2லேயும் 30 காதைகள் இருக்குது, அது அதோட உட்பிரிவு அப்படின்ற மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரியா, அடுத்தது கரி. கரி அப்படின்னா யானை. ஓகேவா, கரி அப்படின்னா யானை. இன்னொன்று என்னது, அடுப்பு கரி அப்படின்னு சொல்லுவோமா, அதாவது விறகுலாம் எரித்து வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த அடுப்பு கரி, இல்லைன்னா என்னது, யானை. அடுத்தது காரி அப்படின்னா கருமை, சனி பகவான், ஒரு வள்ளல், கரிய நிறம், காக்கை, கருடன், ஒரு வகை குருவி. ஸோ எல்லாத்தையுமே பாருங்கள், இதில் கருப்பு கலரில் இருக்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. காகை கருப்பாக இருக்கும். சனி பகவான் பார்த்திங்கன்னா அந்த காகத்தோட வாகனம், காகத்தை வாகனமாக வச்சுருக்கவர். அதே மாதிரி ஒரு வள்ளல், காரினா ஒரு வள்ளல். நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸ்கூல் புக்கில், உபகாரி அப்படின்னு ஒரு சொல்லுக்கு பார்த்திங்கன்னா பொருள் வள்ளல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா, உபகாரி அப்படின்னா வள்ளல் அப்படின்னு ஒரு பொருள் கொடுத்துருப்பாங்க, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள், காரினா கருமை, சனி பகவான், ஒரு வள்ளல், கரிய நிறம், காக்கை, கருடன், ஒரு வகை குருவி. அடுத்தது கது. கது அப்படின்னா வெடிப்பு, மலைப்பிளவு. சரியா, கதுனா வெடிப்பு, மலைப்பிளவு. அடுத்தது காது. காது அப்படின்னா செவி, ஊசி, துளை. ஊசி இப்படி இருக்கும்போது மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊசியில் நூல் கோக்கிறதுக்கு ஒரு கேப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த ஊசியோட துளையை தான் சொல்கிறாங்க காது அப்படின்னு. சரியா, அடுத்தது கண். கண்ணுனா விழி, அது ஒரு உறுப்பு, புள்ளி, மூங்கில்,
மூங்கில் கணு. ஓகேவா, மூங்கில் கணுவை கண்ணுன்னு சொல்லுவாங்க. ஒரு வேற்றுமை உருபு, ஐயாளுக்கு இன்னது கண்ணில் அது ஒரு வேற்றுமை உருபாக வரும் வேற்றுமையில். அடுத்தது அறிவு, இடம், துளை, சக்கரம், பெருமை. அப்போ பாருங்கள், கண்ணுன்றதுக்கு இத்தனை பொருள் இருக்குது. வெளி, உறுப்பு, புள்ளி, மூங்கில் கணு, ஒரு வேற்றுமை உருபு, அறிவு, இடம், துளை, சக்கரம், பெருமை. அடுத்தது கான். கான் அப்படின்னா பார்க்கறது. பார், காட்சி, கண்டறிதல், உணர்தல், தோன்றுதல், அடைதல். சரியா, கான் அப்படின்னு என்னது? பார், காட்சி, கண்டறிதல், உணர்தல், தோன்றுதல், அடைதல். அடுத்தது கல். கல் அப்படின்னா படிக்கிறது. ஓகேவா, படிக்கிற கல் இருக்குது. சிறுகல், பாறை, மலை, கற்கள், மணிக்கல், திண்மை, அறிவு, அறிவு பெறுதல். ஓகேவா, ஏன்னா கல் தான் படிக்கிறது தானே, அறிவு பெறுதல் தானே, அதை தான் சொல்கிறாங்க. அடுத்தது திண்மை. இந்த திண்மைனா நீங்கள் வலிமைன்னு கூட பார்த்துருப்பீங்க. சரியா, சிறுகள், பாறை, மலை, கற்கள், மணிக்கல், இது எல்லாமே கல்லை குறிக்கக்கூடியது. அடுத்தது கால். கால்னா உடலில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு கால். 4இல் ஒரு பங்கை நம்ம கால் தான் சொல்லுவோம். 4இல் ஒரு பங்கை அதை காலுன்னு தான் சொல்லுவோம். அடுத்தது கால் அப்படின்னா காற்று. மாகால், பெருங்காற்று அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரியா, மாகால் அப்படின்னா பெருங்காற்று அப்படின்னு படிச்சிருப்பீங்க, அது முக்கியம். அடுத்தது வாய்க்கால். கால்னா வாய்க்கால், மரக்கால், அடிப்படை, தூண், காலம், இடம், சக்கரம், மலைத்துளி. ஓகேவா, காலம், இடம், சக்கரம், மலைத்துளி. நம்ம ஆல்ரெடி ஆலி அப்படின்ற ஒரு சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா சக்கரம் அப்படின்றத பார்த்துருப்போம். சரியா, அதையும் பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது கணம். கணம் அப்படின்னா 3 சுழி 4 கொடுத்துருக்காங்க. 3 சுழி நான் எதுக்கு வரும்னா நேரம், கூட்டம் அப்படின்றதான் கரெக்டான மீனிங். ஓகேவா, கணம் அப்படின்னா என்னது? நேரம், கூட்டம் அப்படின்றதான் கரெக்டான மீனிங்கு. இங்கே பாரம்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாரம் பார்த்தீங்க அப்படின்னா கணம் 2 சுழி நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரம் அப்படின்னு வரும். பட் இதுக்கும் அந்த மீனிங் இருக்குது அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஒரு தகுதி, மேன்மை, ஒரு அளவு. கணம்னா ஒரு அளவையும் குறிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்குது அப்படின்னா, மான் வந்து நிறையா கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு தொகை சொற்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, 3 சுழினா மான்கள் வந்து கூட்டமாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன? கணம்னு சொல்லுவாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. சரியா, அப்போ கணம் அப்படின்னா என்ன மீனிங்? கூட்டம், நேரம், பாரம், தகுதி, மேன்மை, ஒரு அளவு. உங்களுக்கு டவுட் வரலாம், இந்த பாரம் வந்து கணம் 2 சுழி நாக்கு தான் வருண்டு, பட் 3 சுழி நாக்கும் கொடுத்துருக்காங்க அவுட் சோர்ஸில், அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது கானம். கானம் அப்படின்னா பொன், கொள்ளு, செக்கு, செல்வம். ஓகேவா, கானம்னா என்னது? பொன், கொள்ளு, செக்கு, செல்வம். அடுத்தது கலை. கலை அப்படின்னா கல்வி, ஆண்மான், சந்திரன், ஆடை, அறிவு, வித்தை. கலைனா வித்தை வந்து சொல்லலாம். ஆண்மான் அப்படின்னா அதையும் சொல்லலாம். கல்வி, கலைனா கலைக்கல்வி நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதை சொல்லலாம். சந்திரன், ஆடை. அடுத்தது காலை. காலை அப்படின்னா ஒரு பொழுது, விடியல், இளமை பருவம். இந்த இளமை பருவம் உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும், படித்து வச்சுக்கோங்க. காலை அப்படின்னா பொழுது, விடியல், இளமை பருவம். களம். களம்னா பாத்திரம் அப்படின்னு சொல்லலாம், கப்பல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம களம்னா வந்து நம்மளுக்கே தெரியும் கப்பல் வரும் அப்படின்ட்டு, பாத்திரமும் வரும். சரியா, அடுத்தது காலம். காலம் அப்படின்னா பெரும்பொழுது, பருவம். சரியா, காலம்னா என்னது? பெரும்பொழுது, பருவம். அடுத்தது களம். எந்தலா? பொதுலகரலாக்கு பார்க்கணும். பொதுலகரா பார்த்தீங்கன்னா இடம், போர்க்களம், தானிய களம், கப்பல், இருள், கருப்பு, கருப்பு நிறம். ஓகேவா, இருள், கருப்பு நிறம், திறந்த வெளி, இது எல்லாமே களம்னு தான் சொல்லுவாங்க. அப்போ பாருங்கள், இடம், போர்க்களம், தானிய களம், திறந்த வெளி, அடுத்து பார்த்திங்கன்னா கருப்பு நிறம், கப்பல், இருள். இந்த களமுக்கும் பார்த்திங்கன்னா கப்பல் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. ஸோ இதையும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது காலம். காலம் அப்படின்னா கருமை, நஞ்சு, மேகம், எருது, ஒரு வகை இசைக்கருவி. அடுத்தது காலம். அப்போ காலம்னா என்னது? எருது எக்காலம் இடும் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அதில் எக்காலம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த பொதுலகரலாக தான் வரும். சரியா, அதனால தான் எருது அப்படின்னு ஒரு மீனிங்கை இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் இதையும் தெளிவாக பார்த்துக்கணும். அப்போ காலம் அப்படின்னா கருமை, நஞ்சு, மேகம், எருது, ஒரு வகை இசைக்கருவி, காலம். அடுத்தது கனி. கனினா பழம்னு தெரியும். பழம், இனிமை, உலோகம் தோன்றும் இடம். ஓகேவா, கனினா உலோகம் தோன்றும் இடம். நம்ம கனிம வளம் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேவா, என்ன படிச்சிருப்போம்? கனிம வளம் அப்படின்னு படிச்சிருப்போம். உலோகங்கள் நிறைய இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை கனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா, கனிம வளங்கள் நிறைந்திருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த கனி தான். ஓகேவா, அப்போ உலோகம் தோன்றும் இடம் அப்படின்னு சொல்லலாம். சுரங்கம், கனிம வள சுரங்கம்னு சொல்கிறோம். அடுத்தது முதிர்ந்த நிலை, அறிவியல் சிறந்தவர், அவங்களையும் கனி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது காணி. காணி அப்படின்னா ஒரு நில அளவு, சொத்து, காணுதல், உரிமை, பகுதி, தோட்டம். காணி அப்படின்றதுக்கு என்னது? ஒரு நில அளவு, அதையும் குறிக்கும். ஓகேவா, நில அளவு காணி அப்படின்ற சொல்ல குறிக்கும். அடுத்தது சொத்து, அடுத்து காணுதல், உரிமை, பகுதி, தோட்டம். அடுத்தது பாருங்கள் கிரி.
கிரி அப்படின்னா மலைன்னு நம்மளுக்கு தெரியும், ஓகேவா, மலைன்னு தெரியும். பட் பன்றின்னு இன்னொரு மீனிங் இருக்குது, அதையும் பார்த்துக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏனம் 2 சுழி நா வந்தது அப்படின்னா பன்றி அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஏனம் 3 சுழி நா வந்திருந்தது அப்படின்னா நம்ம மான் அப்படின்றத பார்த்துருந்தோம். சரியா? ஸோ இதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. கீரினா கீரிப்பிள்ளை, இல்லை கீரின்னு ஒரு மர வகை. அப்போ கிரி அப்படின்னா மலை, பன்றி. கீரி அப்படின்னா கீரிப்பிள்ளை, மர வகை. அடுத்தது குகைனா மலை குகை சொல்லலாம், இல்லை கல்லறைன்னு சொல்லலாம், இல்லை முனிவர் வாழும் இடம். அடுத்தது கூகை அப்படின்னா ஆந்தையும் சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கோட்டான் அப்படின்றதையும் சொல்லலாம், ஓகேவா, ஆந்தை, கோட்டான். அடுத்தது குடம்னா நீர்க்குடம். சரியா? குடம்னா என்னது? நீர்க்குடம், கும்பராசி, பசு. சரியா? குடம்னா என்னது? நீர்க்குடம், கும்பராசி, பசு. அடுத்தது கூடம் அப்படின்னா வீட்டின் கூடம், வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வீட்டின் கூடத்தை சொல்லுவாங்க. இல்லை பள்ளிக்கூடம், அந்த கூடம் பாருங்கள் இதுலேயும் வந்திருக்கும், பள்ளிக்கூடம், இல்லை கோபுரம், இல்லைனா அரங்கம். இது எல்லாமே கவர் ஆகும். கூடம் அப்படின்னா வீட்டின் கூடம், பள்ளிக்கூடம், கோபுரம், அரங்கம். அடுத்தது குடல்னா உடலில் இருக்கக்கூடிய ஒரு உள்ளுறுப்பு. குடல் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய ஒரு உள்ளுறுப்பு. கூடல் அப்படின்னா மதுரையை குறிக்கிறது. நம்ம மதுரையை குறிக்கிற சொல்ல பார்த்துருப்போம், ஓகேவா. சங்க காலத்தில் கூடல் நகர் அப்படின்னா மதுரையை குறிக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம். சரியா? அதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ கூடல் அப்படின்னா சேர்தல், மதுரையை குறிப்பது ஒரு சொல் அப்படின்றத பார்த்துக்கணும். அடுத்தது குடி அப்படின்னா அருந்துதல், குடும்பம், மது, வாழிடம். அடுத்தது குடியிருப்பு, குடித்தல், வம்சம். ஸோ இத்தனை மீனிங் இருக்குது. குடி அப்படின்னா அருந்துதல், எதையா அருந்துறது. அப்படி இல்லை அப்படின்னா குடினா குடும்பம். அடுத்து பார்த்திங்கன்னா மதுவும் சொல்லலாம் குடினா. அடுத்து வாழிடம், குடியிருக்கக்கூடிய பிளேஸ் வாழிடம். அடுத்து குடியிருப்பு, குடித்தல், தண்ணி குடிக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா வம்சம். ஸோ இது எல்லாமே குடி அப்படின்ற ஒரு பெயரில் அடங்கிரும். அடுத்தது பாருங்கள் கூடினா ஒன்று சேர்ந்து வாழ்கிறது. அடுத்தது கலந்து, திரண்டு, உடன்பட்டு, மனம் புரிந்து, இணைதல். ஸோ கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு படிச்சிருப்பீங்க, ஓகேவா. இப்போ மனம் புரிந்து வாழ்கிறது. அப்போ பாருங்கள், ஒன்று சேர்ந்து, கலந்து, திரண்டு, உடன்பட்டு, மனம் புரிந்து, இணைதல். அடுத்தது குண்டு அப்படின்னா உருண்டையான ஒரு பொருளை குண்டும்பாங்க. நீங்கள் கோலி குண்டு எடுத்துக்கோங்க, நல்லா உருண்டையாக இருக்கும். அப்போ அடுத்து வெடிகுண்டு உருண்டையாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அடுத்தது குண்டுனா கிணறு. நீங்கள் அந்த 9th புக்கில் படிச்சிருப்பீங்க. குண்டு அப்படின்னா குளிப்பதாய் கேட்ட சிறுகுளம் அப்படின்ற மாதிரி நிறையா கொடுத்துருப்போம். அகலி அப்படின்னா கோட்டைக்கு இருக்கக்கூடிய அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா அகலி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரியா? அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த குண்டு அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ குண்டுனா கிணறு, ஆழம். அடுத்தது பருத்த உடல், நம்ம குண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோமா, அப்போ உடல் பருத்து இருந்தது அப்படின்னா அதை சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒரு வகை எடை. சரியா? அப்போ பாருங்கள் என்னென்ன சொல்கிறாங்க. உருண்டையான பொருள், வெடிகுண்டு, கிணறு, ஆழம், பருத்த உடல், ஒரு வகை எடை. இந்த ஒரு வகை எடை எப்படி சொல்லணும்னா, நீங்கள் விறகு கடைக்கு போகும்போது விறகு 1 குண்டு வேணுமா 2 குண்டு வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. சரியா? அப்போ 2 குண்டு விறகு கொடுங்க, 3 குண்டு விறகு கொடுங்க அப்படின்ற மாதிரி விறகு கடைகளில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதை கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது கூண்டு அப்படின்னா பறவை வளர்க்கும் ஒரு கூடு, இல்லை சிறை, வண்டியோட மூடி, இல்லைனா விலங்குகளை அடைக்கும் ஒரு இடம். அப்போ என்னென்ன சொல்கிறாங்க, கூண்டுனா விலங்குகளை அடைக்கும் இடம் நம்மளுக்கு தெரியும். இல்லை பறவை வளர்க்கும் ஒரு கூடு அப்படின்னு கூட சொல்லலாம். சிறை கூண்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது, இல்லை வண்டியோட மூடியாம். ஸோ இது மட்டும் உங்களுக்கு புதுசாக இருக்கும், வண்டியோட மூடி. அடுத்தது குடைனா கவிகை அப்படின்னா குடைன்னு ஒரு பேர் இருக்குன்றதை நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல் புக்லேயே. கவிகைனா குடைன்னு இருக்கும். அடுத்தது ஒருவரை வெயிலில் மழையில் இருந்து காக்கும் கருவி. நம்ம குடையை பிடிச்சிக்கோம், இல்லை வெயில் அடித்தாலும் கொடை பிடிப்போம், மழை பெஞ்சாலும் கொடை பிடிப்போம். ஸோ அப்போ வெயில் மழையிலேருந்து காக்கக்கூடிய அந்த கருவிக்கு பேரும் குடை தான். அடுத்தது தோண்டுதல், குடையிறது அப்படிம்பாங்கல்ல, தோண்டுதல் அப்படின்னு ஒரு மீனிங் வரும். அடுத்தது வருந்துதல். அடுத்து அரசாட்சி, ஒரு வகை கூத்து, மறைத்தல். இதெல்லாம் புதுசாக இருக்கும். அப்போ குடைனா கவிகை, ஒருவரை வெயில் மழையிலிருந்து காக்கும் கருவி, தோண்டுதல், வருந்துதல். அடுத்தது அரசாட்சி, ஒரு வகை கூத்து, மறைத்தல். அடுத்தது பாருங்கள் கூடைனா பிரம்பு, ஓகேவா. அந்த பிரம்பில் செய்கிறாங்கல்ல, கூடை செய்கிறாங்கல்ல, அப்போ ஓலை போன்றவற்றால் பின்னப்பட்ட கொள்கலன், அதான் கூடை, ஓகேவா. ஓலை போன்றவற்றால் பின்னப்பட்ட கொள்கலன். அடுத்து கூடைப்பந்து, நம்ம சொல்கிறோம்ல கூடைப்பந்து அப்படின்னு. அடுத்தது விளையாட்டு, ஓகேவா. கூடைப்பந்து விளையாட்டு, அதான் இங்கே ஒன்றா கொடுத்துருக்காங்க, கூடைப்பந்து விளையாட்டு. அடுத்தது குறை அப்படின்னா குற்றம், குறைபாடு, சத்தமிடுதல். அடுத்தது நீக்குதல், துண்டித்தல், எஞ்சிய பொருள், பற்றாக்குறை, நோய். அப்போ குறைக்கு பாருங்கள் இத்தனை மீனிங் இருக்குது. சரியா? குற்றம், குறைபாடு, சத்தமிடுதல், நீக்குதல், துண்டித்தல், எஞ்சிய பொருள், பற்றாக்குறை, நோய். அடுத்தது பாருங்கள் கூரை அப்படின்னா புடவை இல்லை துணி, ஓகேவா. புடவை அப்படின்றத நம்ம இப்படி எழுதுறது தப்பு அப்படின்னு பார்த்துருப்போம். எப்படி எழுதியிருப்போம், பூ
டை வை புடைவை அப்படின்னு தான் எழுதணும் அப்படின்ட்டு நம்ம பார்த்துருப்போம். அந்த எந்த சொற்களில் பிழை மற்றும் திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது, அதில் நம்ம பார்த்துருப்போம். சரியா? அடுத்தது குலம். குலம்னா மனித இனம் ஜாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மனிதனோட இனம் ஜாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கூலம். கூலம் பார்த்திங்கன்னா தானியம். அதுவே கூலம் அப்படின்றதுக்கு பொதுலகர லா வந்துச்சு அப்படின்னா குப்பை இல்லைனா வைக்கோல் வந்துடும். சரியா? அது நம்ம அடுத்து பார்க்கலாம். அப்போ பாருங்கள், குலம் அப்படின்னா இனம் சாதி, கூலம்னா தானியம். அடுத்தது குலம் அப்படின்னா நீர்நிலை. பாருங்கள், இந்த பொதுலகரலா குலம் வந்துச்சுன்னா நீர்நிலையை குறிக்கும். சரியா? அடுத்தது கூலம். கூலம்னா என்ன சொன்னோம்? இப்போ தான் சொன்னோம், குப்பை வைக்கோல். பொதுலகரலா வந்துடும். ஓகேவா? குப்பை வைக்கோல். அடுத்து பாருங்கள், கெடு. கெடுன்றது கெட்டுப்போதல், அழித்தல், துன்புறுத்தல், பாழாக்குதல், தவறு செய்தல். ஓகேவா? தவறு செய்தல், தாழ்வுறுதல். அப்போ பாருங்கள், கெட்டு போதல்னாலும் கெடுன்றது அழித்தல், ஒருத்தரை அழிக்கிறது, துன்புறுத்துதல், பாழாக்குதல், தவறு செய்தல். அடுத்தது தாழ்வுறுதல். இது எல்லாமே கெடு அப்படின்ற மீனிங்கில் வந்துடும். அடுத்தது கேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துன்பம், வறுமை, குற்றம், மரணம், ஆபத்து, தீங்கு. கேடு விளைவிக்கிறதுலாம் என்னது? துன்பம், வறுமை, குற்றம், மரணம், ஆபத்து, தீங்கு. இது எல்லாமே துன்பத்தை வருவிக்கிறது. ஓகேவா? கேடு. இது எல்லாமே கேட்டுக்கு வரக்கூடிய பொருள். அடுத்தது கெட்டு. கெட்டுனா சீரழிஞ்சு போகிறது. அதை தான் சொல்கிறான், கெட்டுனா சீரழிந்து. கேட்டுனா யாராவது ஒரு சொல்கிறத கேட்குறது. அப்போ கேள்விப்பட்டு இல்லை செவியால் கேட்டு. சரியா? கெட்டு அப்படின்னா சீரழிந்து, கேட்டுனா கேள்விப்பட்டு இல்லை செவியால் கேட்டு. அடுத்தது கொடு. கொடு அப்படின்னா தருதல். சரியா? கொடுனா ஏதோ ஒரு பொருளை தரது. அடுத்தது வளைந்தன்னு அர்த்தம். கொடுனா வளைந்த இல்லை கொடுமை. கொடுமைக்கும் என்ன சொல்கிறாங்க? கொடு அப்படின்ற பொருளில் தான் கொடுமை அப்படின்றதும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது கோடு. கோடு அப்படின்னா மரக்கிளை இல்லை தந்தம், நேர்கோடு, கொம்பு, வரை, மலை. அப்போ மலையை குடிக்கிற இன்னொரு சொல்லையும் தான் வரை அப்படின்றது வரும். ஓகேவா? கோடு நாள் பார்த்தீங்க அப்படின்னா கொம்பு இல்லை மலை அப்படின்றத குறிக்கும். அடுத்தது கரை, வரம்பு, சங்கு, யாழ்தண்டு, வில்லின் முனை, நேராக வரைதல். நம்ம நேராக கோடு இப்படி நேராக போட்டோம்னா இந்த மாதிரி சொல்லுவோம்ல, இப்படி நேராக கோடு போட்டோம்னா நேராக வரைதல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ கோடு அப்படின்னா என்னென்னு பாருங்கள். மரக்கிளை, தந்தம், நேர்கோடு, கொம்பு, வரை, மலை, கரை, அதுக்கப்புறம் வரம்பு, சங்கு, யாழ்தண்டு, வில்லின் முனை, நேராக வரைதல். அடுத்தது பாருங்கள், கொல். கொல் அப்படின்னா கொல்லுதல். சரியா? கொல் அப்படின்னா கொல்லுதல், இரும்பு தொழில் செய்பவர், வருந்துதல், ஒரு அசைச்சொல். கொல்லுன்றது என்னது? ஒரு அசைச்சொல்லும் கொடுத்துருக்காங்க. கொல்லுதல், இரும்பு. கொல் அப்படின்னா கொல்லுதல், இரும்பு தொழில் செய்பவர், வருத்துதல், ஒரு அசைச்சொல். அடுத்தது பாருங்கள், கோல் அப்படின்னா கம்பு, அம்பு. ஓகேவா? கம்பு, அம்பு, தராசுகோல், அரசன், செங்கோல், தூரிகை, எழுத்தாணி. அப்போ கோல் அப்படின்னா பாருங்கள், 2 கோல் வந்துடுது. என்னது? செங்கோல் அப்படின்றதும் வந்துடும், தராசு கோல் அப்படின்றதும் வந்துடும். அடுத்து பாருங்கள், கோல்னா கம்பு, அம்பு. ஸோ 2த்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து என்னது? கோல் அப்படின்னா அரசன். நம்ம கோ அப்படின்னா அரசன் பார்த்துருப்போம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் கோவும் வந்துருச்சு. ஸோ அதனால் அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. சரியா? அப்போ கம்பு, அம்பு, தராசுகோல், செங்கோல், அரசன், தூரிகை, எழுத்தாணி. தூரிகை அந்த வண்ணம் தீட்டும் ப்ரஷ்ஷு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்களா, தூரிகைன்றது. ஓகேவா? அப்போ பாருங்கள், கோல் அப்படின்ற மீனிங்கு தூரிகையும் வரும். அடுத்தது கொல். கொல் அப்படின்னா எடுத்துக்கொள் இல்லை வாங்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கொல் அப்படின்னா எடுத்துக்கொள், வாங்குன்னு அர்த்தம். எந்த இல்லு? பொதுலகர இல்லு இப்போ பார்க்குறது. ஓகேவா? முன்ன பார்த்தது இப்போ என்னது? முன்ன பார்த்தது நம்ம அந்த எரள வளர வரக்கூடிய அந்த இல். ஓகேவா? இதுவும் ஆக்சுவலாக அதுதான். இது என்னென்னா அந்த குண்டுலான்னு சொல்லுவோம்ல, அந்த இல்லு. அந்த கொள்ளு வந்துடுச்சு அப்படின்னா கொல்லுதல், இரும்பு தொழில் செய்பவர், வருந்துதல், ஒரு அசைச்சொல். அதுவே கோல் அப்படின்னு வந்திருந்தது அப்படின்னா, அதாவது இதுவும் அந்த குண்டுலா தான். ஓகேவா? அதுக்கு என்னென்னா கம்பு, அம்பு, தராசுகோல், செங்கோல், அரசன், தூரிகை, எழுத்தாணி. அதுவே பார்த்திங்கன்னா பொதுலகரையில் கொல் வந்ததுன்னா எடுத்துக்கொள், வாங்கு. அதுவே பொதுலகரையில் கோல் அப்படின்னு வந்துச்சுன்னா வானத்து கிரகங்கள், விண்மீன், புறம் கூறுதல். கோழி மூட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதான் புறம் கூறுதல். அது எந்த லீவ் வரும்? பொதுலகர லீவ் வரும். சரியா? அப்போ கோல் அப்படின்னா வானத்து கிரகங்கள், விண்மீன், புறங்கூறுதல். அடுத்தது பாருங்கள், கொடை. கொடை அப்படின்னா வள்ளல் தன்மை இல்லை ஈகை. கொடைன்னா என்ன அர்த்தம்? வள்ளல் தன்மை இல்லை ஈகை. அடுத்து கோடை. கோடைனா வெயில் காலம். நம்ம சொல்கிறோம்ல கோடை காலம் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். சரியா? என்ன சொல்லுவோம்? கோடை காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்கான். அப்போ கோடை காலம்னா வெயில் காலம். அடுத்தது கொலை. கொலை அப்படின்னா கொல்லுதல். ஓகே, கொலைனா கொல்லுதல், பாவம், மரணம், வருத்துதல்.
சரியா? அப்போ 4 மீனிங் இருக்குது. கொலைன்னு என்னென்னது? கொல்லுதல், பாவம், மரணம், வருத்துதல். அடுத்தது கோலை. கோலை அப்படின்னா வளைந்த மரம்னு சொல்லலாம், இல்லை என்ன சொல்லலாம், கொம்பு அப்படின்னு சொல்லலாம், இல்லை இளங்கொம்பு, இல்லை கம்பு. ஸோ கோலை. கோலைன்னா என்னது? எந்த லை கொடுத்துருக்கான்? இந்த இடத்துல குண்டுலா கொடுத்துருக்கான். ஓகேவா? குண்டுலாக்கு என்னென்ன வரும்? வளைந்த மரம், கொம்பு, இளங்கொம்பு, கம்பு அப்படின்னு வரும். ஓகேவா? அப்போ இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வெறும் கொலை அப்படின்னா குண்டுலாக்கு என்ன வரும்? கொல்லுதல், பாவம், மரணம், வருந்துதல். அதுவே கோலைனா வளைந்த மரம், கொம்பு, இளம் கொம்பு, கம்பு இதெல்லாம் வரும். சரியா? இதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்புன்னு பார்த்தோம். கோல் அப்படின்னா கம்புன்னு பார்த்தோம். கோலை லை வந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த கம்பு இருக்கும். சரியா? அது நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது கொடி. கொடி அப்படின்னா என்னென்னு பார்க்கணும். கொடி அப்படின்னா தாவர வகை, இல்லை ஆடை உலர்த்தும் கொடி. ஸோ ரெண்டுத்தையும் நமக்கு தெரியும். துணி காயப்படுறதுக்கு கொடி, அந்த கொடியில் காயப்போடு அப்படிம்பாங்கல்ல, அதுதான் அது. அப்போ தாவர வகைனாலும் செடி கொடியெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அந்த கொடியாக முளைஞ்சி மேலே வந்துட்டு இருக்குன்னு. முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, அந்த முல்லை கொடி வந்து பார்த்திங்கன்னா தேரை சுற்றிக்கிட்டனால அந்த தேரையே வந்து விட்டுட்டு வந்திருப்பார் அப்படின்ற மாதிரி. அப்போ கொடினா தாவர வகை, ஆடை உலர்த்தும் கொடி. அடுத்தது கோடி. கோடினா 100 லட்சம், 100 லட்சத்தை கோடின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்தது ஆடை. இன்னொன்று வளைவு. வளைவையும் பார்த்தீங்க அப்படின்னா கோடின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தெரு கோடி போடுறது அப்படிம்பாங்க. யாராவது வந்து டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா கோடி போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அந்த ஆடை அப்படின்றது. சரியா? அப்போ கோடினா 100 லட்சம், ஆடை, வளைவு. அடுத்தது பாருங்கள் சுரம். சுரம் அப்படின்னா அம்பு, மாலை, மூச்சு, நரம்பு, ஒட்டம், கயிறு. ஸோ ஒட்டத்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஓட்டம், சாரி ஒட்டம் கிடையாது, ஓட்டம். சரம் அப்படின்னா என்னது? சர்ன்னு ஓடிடுறது. அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்பு, மாலை, மூச்சு, நரம்பு, ஓட்டம், கயிறு. அடுத்தது சாரம். சாரம் அப்படின்னா வலிமை, சாரக்கட்டு, சுவை, குப்பை, மையப்பொருள், உராய்வு. இந்த குப்பைன்றது நம்ம என்ன பார்த்தோம்? கூலம். பொது லகரத்தில் பார்த்தோம். கூலம் அப்படின்னா குப்பைன்னு. சரியா? பார்த்துக்கோங்க. சாரம், வலிமை, சாரக்கட்டு, சுவை, குப்பை, மையப்பொருள், உராய்வு. அடுத்தது சலம். சலம் அப்படின்னா நீர், அசைவு. ஓகேவா? சலம்னா என்னது? நீர், அசைவு. சாலம்னா கூட்டம், மதில். ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க? சாலம் அப்படின்னா ஆச்சா மரம் அப்படின்னு மணிமேகலை டாபிக் படிக்கும்போது நீங்கள் படிச்சிருப்பீங்க. மணிமேகலையா இல்லை பெரிய புராணமான்னு தெரில, அதில் இருக்கும். அந்த டாப்பிக்கில் சொல்லும் பொருளும்னு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சாலம்னா ஆச்சா மரம், தமாலம் அப்படின்னா பச்சிலை மரம், ஸோ இந்த நாகம் அப்படின்னா நாகமரம், அப்புறம் பூவரசு மரம், பருத்த பனை மரம், இந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா சாலம் இருக்கும். சாலம்னா உங்களுக்கு ஆச்சா மரம் அப்படின்னு வரும். அப்போ அது இல்லாமல் இன்னும் 2 பொருள் என்னது? கூட்டம், மதில். இந்த மதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழியில் சோ அப்படின்ற ஒரு சொல்லுக்கும் வரும், அதே மாதிரி கோ அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழி இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வரும். சரியா? ரெண்டுத்துக்குமே வரும். அப்போ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது சதம். சதம் அப்படின்னா 100. நீங்கள் செய்கு தம்பி பாவலர் டாபிக் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கும். ஓகேவா? சதாவதானின்ற பட்டத்தை வாங்கியிருப்பார் அப்படின்ற மாதிரி. அடுத்து சாதம் அப்படின்னா சோறு, இல்லைனா செஞ்சோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்ன சொல்லுவாங்க? செஞ்சோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சாதம் அப்படின்னா சோறு, இல்லை செஞ்சோ அப்படின்னு வரும். அடுத்தது சமம். சமம் அப்படின்னா ஒப்பு, இல்லை அமைதி. ஓகேவா? சமம்னா என்னது? ஒப்புமை பண்ணுறது, இல்லைனா அமைதி. அடுத்தது சாமம். சாமம்னா என்னது? காலையில். ஓகேவா? இது ஒரு காலம்னு சொல்லுவாங்க. அதாவது நைட்டு பார்த்தீங்கன்னா 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இதை சொல்லுவாங்களா நம்மளுக்கு சாமம், அதாவது யாமம் அப்படிம்பாங்க. ஓகேவா? யாமம், மாலை, வைகறை, ஏற்பாடு, நண்பகல்னு படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் சாமத்தை தான் அந்த யாமம்பாங்க. சரியா? அது மட்டும் இல்லாத இன்னும் 2 மீனிங் என்னது? பஞ்சம், பச்சை. அப்போ சாமம் அப்படின்னா என்னது? காலம், பஞ்சம், பச்சை. ஸோ இதெல்லாம் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? தயவு செஞ்சு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சரியா? இதோட கண்டினியூட்டியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரியா? ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இது தாண்டாது. சரியா? நம்ம எல்லாமே ஸ்கூல் புக்கு, அவுட் சோர்ஸ் எல்லாமே தான் எடுத்து போட்டுட்ருக்கோம். ஸோ நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.